ஹலோ எவரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் காண்டாக்ட் பண்ண பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிட்டி அட்வைஸ் இருக்கிறது. ஓகே, அண்ட் டேரக்டாக நம்ம லெவல்ஸ் உள்ள போயிடலாம். கரண்ட் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது பெருசாக கேப் அப் கிடையாது, கேப் டவுன் கிடையாது, நியூட்ரல் ட்ரேட் ஆகுது. லைக் நேற்று நம்ம மார்க்கெட் க்ளோசிங்கை கம்பேர் பண்ணும்போது இப்போதைக்கு ஒரு 20 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸாக லைக் டவுன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி அது ரெக்கவரி ஆகிடும். நாளைக்கான லெவல்ஸை பார்க்கலாம். ஓகே, அண்ட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே அப்டேட்ஸ் கிடைக்கும். பாக்குறவங்க ஜஸ்ட் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க, அப்பதான் நம்ம வீடியோஸ் போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் இன்னொரு அப்டேட்ஸ் கொடுத்துருப்பேன், இதை மறக்காம கமெண்ட் பண்றேங்க. மார்க்கெட் நான் இங்க இருக்கும் போது ஒரு வியூ சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குங்களா? மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா பேட்டர்ன் நமக்கு எப்படி இருந்தது? ஒரு லோ அகைன் ஹை, இந்த ரேஞ்ச் லோ. மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட் வந்து இந்த ரேஞ்சை கட் ஆயிடுச்சுன்னா நமக்கு மார்க்கெட் வந்து ஹெவியா நமக்கு மூவ் ஆகும்னு சொல்லியிருப்போம். எக்ஸாக்டா இது எத்தனை பேர் வாட்ச் பண்ணீங்க? யூடியூப்ல லெவல்ஸ் கொடுத்துருந்துருப்பேன். ஓகேங்களா, கண்டிப்பா அதை நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. இந்த இடத்துல கொடுத்துருப்பேன். இப்போ இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த 54,623 என்ற ரேஞ்சை நமக்கு கட்டாயி மூவ் ஆகுதுன்னா, இங்கிருந்து மார்க்கெட் நமக்கு நல்ல மொமெண்டம் எடுத்து மார்க்கெட் இந்த ஹை வரைக்கும் போகுன்ற, இந்த ஹைன்னு சொல்லியிருக்க மாட்டேன், இங்க தான் நமக்கு அப் அண்ட் சேஞ்ச் ஆயிடுன்ற வியூ சொல்லியிருப்பேன். அது எத்தனை பேர் வாட்ச் பண்ணீங்க, அது எத்தனை பேர் யூஸ் பண்ணீங்கன்றது மறக்காம கமெண்ட் பண்றேங்க. அண்ட் இன்னொரு லெவல்னு சொல்லியிருப்போம், போன யூடியூப் வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க. 54,746 வந்து நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் ஆக்ட் ஆகும். இந்த சப்போர்ட் ஜோனை பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எக்ஸாக்டா இப்ப நம்ம கொடுத்துருக்க லைன்ஸ்ல நிறைய ரியாக்ட் ஆயிருக்கும் பாருங்க மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது வந்து ப்ரிஃபோரா இருந்த ஹிஸ்டரி டேட்டா மார்க்கெட் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஓகே, அண்ட் நாளைக்கான அனலைசிஸ் பார்த்துடலாம். அண்ட் நிஃப்டியோட வியூ எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் நிஃப்டியோட வியூ பார்த்துலாம். ஏன்னா நிஃப்டியோட வியூ தான் நாளைக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கு. பேங்க் நிஃப்டி நியர்பை நிறைய லைன்ஸ் இருக்கு. ஓகே, நிறைய லைன்ஸ் மீன்ஸ் நிறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்னன்னா, இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இது நமக்கு நாளைக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் ஆக்ட் ஆகும். இது லைக் ஒரு லைன் எடுத்துட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா இது நமக்கு இப்போ கரண்டா ரியாக்ட் ஆகிற ஜோன். ஏன்னா இதோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரி பார்த்தா நமக்கு கிளியரா தெரியும். இப்போ நாளைக்கு 24,800, ஓகேங்களா, 810ல இருந்து 800. இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் கிட்ட வருதுன்னா, இங்க வந்து நம்ம வந்து லைக் ஒரு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்களா இந்த ரேஞ்ச்ல. இப்போ நாளைக்கு கிளியரா என்னென்ன ஜோன்ல ரியாக்ட் ஆகுன்ற விஷயம் சொல்லிடுறேன். நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன்னா, இப்ப மிட்ல நிறைய லைன்ஸ் இருக்கும், அது வேண்டாம். நாளைக்கான லெவல்ஸ்ல நான் சொல்ற லெவல்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 24,811 அதுல இருந்து 800, ஓகேங்களா, ஒரு 10 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருக்கும். 24,867, ஓகேங்களா, இந்த ரேஞ்ச். 24,921, 24,963, அகைன் பார்த்தீங்கன்னா 24,771, 24,736. இதான் நாளைக்கான நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். ஓகே, ஃபைன். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக பாசிபிள்னா, ப்ரீவியஸோட லோ எது? இந்த லோ கட் ஆகாத வரைக்கும் நீங்க புட் ஆப்ஷன் சைட் போகக்கூடாது. இப்போ நாளைக்கு நீங்க எங்க புட் ஆப்ஷன் சைட் போகணும்னா, 24,736 ஜோன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜோனை கட் ஆகட்டும். லைக் இந்த ஜோனை பிரேக் அவுட் கொடுத்து இங்க நம்ம ரீடெஸ்ட் எடுத்தா இங்க தான் நம்ம புட் ஆப்ஷனே போகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்க கால் ஆப்ஷன்ல தான் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஒன்னு நம்ம எங்க ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 24,811 ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 24,771ல ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன இங்க ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நமக்கு 1 ஹவர் வெயிட் பண்ணுங்க. 1 ஹவர் எந்த ட்ரேட் எடுக்காது. இங்க இருந்து ரிவர்சல். இப்போ நமக்கு டாப்ல பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா நமக்கு ரீடெஸ்ட் ஜோன் எது ஆக்ட் ஆகணும்? பிரேக் அவுட் ரீடெஸ்ட் ஜோன் இது ஃபர்ஸ்ட் டார்கெட் இது ஆக்ட் ஆகும். அகைன் எதுவும் செகண்ட் டார்கெட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, அந்த லெவல் சொல்லிப்பேன், உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் லைக் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இதை வச்சு நம்ம எப்படி போகணும் அப்படின்ற ஒரு ஐடியா தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஃபைன். அடுத்து பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் போயிடலாம். இப்போ பேங்க் நிஃப்டில என்ன பிரச்சனைனா, இப்போ நாளைக்கு வந்து நீங்க கால் ஆப்ஷன் போகணும் அப்படின்னா இந்த 54,491 இருக்கு பாத்தீங்களா, அந்த லைனை கிராஸ் பண்ணாதான் கால் ஆப்ஷன் போகணும். ஏன்னா இந்த லைனுக்கு பிஃபோர் நமக்கு இதுக்கு முன்னாடி பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு, ஒரு ஹியூஜ் ஃபாலான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. ஓகே, ஃபைன். இப்போ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் நாளைக்கு வந்து பிரேக் அவுட் இந்த இடத்துல ரீடெஸ்ட் இந்த பாயிண்ட்ல டச் பண்ணி இங்க சப்போர்ட் எடுக்குதுன்னா இங்க இருந்து ஒரு சின்ன ரிவர்சல். ஏன்னா இது வந்து ரிஸ்க். இந்த நாளைக்கு நீங்க எடுக்க போது வந்து 55,383 ஜோன் நாளைக்கு ரிஸ்க். இந்த ஜோன் நீங்க எடுக்க போறீங்கன்னா ரிஸ்கா இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ரிவர்சல் ஜோன். ஓகேங்க, இப்போ நான் ப்ரீவியஸோட 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோட ஹிஸ்டரி காமிச்சா உங்களுக்கு இன்னும் கிளியரா கிடைக்கும் ஐடியா. இப்போ மார்க்கெட் என்னன்னா இந்த பாயிண்ட் நமக்கு எக்ஸாக்டா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆக்ட் ஆகும் நாளைக்கு. இப்போ இங்க இருந்து போய் புட் ஆப்ஷன் போங்கன்னு நான் சொல்லல. இப்போ இங்கெல்லாம் வரும்போது கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க புட் ஆப்ஷன் போகணும்னா 55,000 பாத்தீங்களா. இப்போ நீங்க இதுக்கு மேல நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? அப் ட்ரெண்ட் என்ற வியூ பார்த்துட்டு இருந்தோம். டவுன் ட்ரெண்டா இருந்தது.
இப்ப நமக்கு ப்ரீவியஸோட ஹைய கட் பண்ணிட்டு நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ட்ரெண்ட் நமக்கு பிரேக் அவுட் குடுத்து போயிடுச்சு. இப்ப நம்ம எப்பவுமே அப் ட்ரெண்ட்ல இப்ப கால் ஆப்ஷன் இதுக்கு முன்னாடி போன ஒரு ஒரு 20 நாளா நம்ம என்ன சொல்லிட்டு இருப்போம்? புட் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா இப்ப இதுக்கப்புறம் என்னன்னா, நீங்க இதுக்கப்புறம் கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா, இப்ப நமக்கு எந்த லோவுமே இன்னும் கட் ஆகல. இப்ப நமக்கு லோ கட் ஆனா தானே நம்ம கால் ஆப்ஷன்ஸ் புட் ஆப்ஷன் சைட் போவோம். அப்ப நீங்க புட் ஆப்ஷன் சைட் போகணும்னா 55,225 ஜோன கட் பண்ணி நம்ம க்ளோஸ் வைக்கிறதுன்னா, அப்ப நமக்கு திருப்பி இது ஃபேக் பிரேக் அவுட்டா கன்சிடர் பண்ணி நமக்கு புட் ஆப்ஷன் சைட்ல மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஓகே. அதுக்கு வெயிட் பண்ணுங்க. இப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன்னா, நாளைக்கு வந்து இந்த 55,225 ஜோன்ல சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகும். நான் பிரேக் அவுட் குடுத்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்ததுன்னா, இந்த ஹை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த ஜோன்ல இந்த மிட் ஜோன்ல எந்த ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எடுத்துக்கோங்க. இல்லன்னா இந்த ஹைய பிரேக் அவுட் குடுத்து ரீடெஸ்ட் வரட்டும். இந்த லோ டு ஹை இங்கவே ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல மார்க்கெட் போகுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைட்வேஸ் எடுக்கும். எந்த ஜோன்னா 55,643 இந்த ஜோன்ல கண்டிப்பா சைட்வேஸ் எடுக்கும். சைட்வேஸ் எடுத்து ஒரு சின்ன ஃபால் ஆச்சு குடுக்கும். அந்த ஃபால் இந்த ரேஞ்சா இருக்கலாம். ஓகேங்களா? 55,384 ரேஞ்சா இருக்கலாம். ஏன்னா இங்க இருந்து இது வந்து ஒரு பெரிய ஹியூஜ் ரிவர்சல் ஜோன். அப்ப மார்க்கெட் வந்து கண்டிப்பா ரிவர்சல் இருக்கும். அப்ப நாளைக்கான லெவல் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. 55,384, 55,225 அண்ட் இதுக்கு கீழ போச்சுன்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப்ல நான் வாய்ஸ் நோட் அப்டேட் பண்ணிடுறேன். இது கீழ லெவல்ஸ் வேண்டாம். பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபைன். அதுக்கப்புறம் 55,491, 55,643, 55,726 இதான் நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் இந்த லெவல்ஸ தாண்டி போகுதுன்னா, உங்களுக்கு நான் வாய்ஸ் நோட்ல மெம்பர்ஷிப்ல அப்டேட் பண்ணிடுறேன். மெம்பர்ஷிப்ல கால்ஸ் குடுக்க மாட்டோம். வெறும் லெவல்ஸ் மட்டும் தான் குடுப்போம். மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா, லைக் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண மாரி ஐடியா இருந்துச்சுன்னா, இந்த லெவல்ஸ்ல எப்படி பெர்ஃபெக்ட்டா நீங்க டிரா பண்ணணும். ஈக்விட்டி மார்க்கெட்னா என்ன? ஆப்ஷன்ஸ்னா என்ன? ஆப்ஷன்ஸ்ல என்ட்ரி, எக்ஸிட் எப்படிலாம் பண்ணலாம்? ஈஸியா பண்ணலான்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் குடுத்துருக்கேன். நம்பர யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் பண்ணி. ஓகே. அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம். ஏ ஏன்னா உங்களுக்கு ட்ரேடிங் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம்.